சிலந்தி வலை எப்படி உருவாகிறது என்று தெரியுமா? சிலந்தியின் உடலிலே சில்கான் என்ற ஒரு சிறப்பு பகுதி இருக்கும். அதிலிருந்து மெல்லிய ஒட்டுண்டு நூல் போன்ற சில்க் திரவம் வெளியேறும். அந்த திரவம் காற்றில் வந்தவுடன் உறைந்து மிக நுண்மையான நூலாக மாறும். முதல்ல சிலந்தி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு ஒரு திசை நூலை விடும். அது காற்றில் பறந்து இன்னொரு மேற்பரப்புல ஒட்டி கொள்ளும். அந்த நூல் அடிப்படையாக இருந்தாலும் சிலந்தி அதிலிருந்து ஒரு வட்ட வடிவிலான அல்லது கோண வடிவிலான வலை நெய்ய ஆரம்பிக்கும். வலையின் நடுவில் சிலந்தி உட்கார்ந்து இன்செக்ட் பிடிக்கும் வரை காத்திருக்கும். எந்த பூச்சியும் வலையில சிக்கினாலும் அதன் அசைவை கண்டறிந்து சிலந்தி உடனே அதை அணுகி மடக்கிவிடும். இந்த சிலந்தி வலை நெய்யும் செயலிருந்து நாங்கள் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? சிலந்தி வலை நெய்வது மெதுவாகவும் கவனமாகவும் நடக்கும். அது உடைந்தாலும் அதை மீண்டும் அமைதியாக நெய்ய தொடங்கும். நம்ம வாழ்க்கையிலையும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். வலை கிழிந்தாலும் சிலந்தி ஒருபோதும் விட்டு விடாது, அதை மீண்டும் உருவாக்கும். அதே மாதிரி தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சி செய்ய வேண்டும். வலை நெய்ய சிலந்திக்கு வேறு யாருடைய உதவியும் தேவையில்லை. அதே மாதிரி நம்மால் நமக்கு வலை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். வலை நெய்யும் போது அது ஒவ்வொரு கோணத்தையும் துல்லியமாக அமைக்கிறது. அதே போல் வாழ்க்கையிலும் திட்டமிட செயல் வெற்றிக்கு வழிவகுக்கும். மெல்ல மெல்ல நெய்து சிலந்தி பெரிய வலையை உருவாக்குறது. அதே மாதிரி சிறிய முயற்சிகள் சேர்ந்து பெரிய சாதனையை கொடுக்க முடியும். சுருக்கமாக சொன்னால் சிலந்தி நமக்கு கற்றுக் கொடுப்பது பொறுமை, திட்டமிடல், நம்பிக்கை, முயற்சி, விடாமுயற்சி. காலை வணக்கம். இந்த நாள் பொழுதை சந்தோஷமாக அனுபவியுங்கள். நன்றி, வணக்கம்.